அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து இறங்குதல். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானில் உயிருடன் இருக்கின்றார்கள். இறுதி நாளுக்கு அண்மையில் ஒரு வானவரின் தோளில் அமர்ந்தவாறு திமிஸ்கில் உள்ள ஜாமியா பள்ளிவாசலின் கிழக்கு புற மினாராவில் இறங்குவார்கள். மக்கள் அவர்களை ஏணி வழியாக கீழே இறக்குவார்கள். அசருடைய தொழுகை இமாம் மஹதி அவர்களுக்கு பின் நின்று தொழுவார்கள். பிறகு சிலுவையை உடைத்தெறிவார்கள். இதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு சிந்திய இரத்தம் கிறிஸ்துவர்களின் பாவத்திற்கு பரிகாரமாகும் என்ற தவறான கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். இதன் பிறகு பன்றிகளை கொல்லுவார்கள். முஸ்லிம்களின் படை அழைத்து கொண்டு தஜ்ஜாலை கொல்ல புறப்படுவார்கள். அந்நேரம் அவன் பைத்துல் முகத்தஸை முற்றுகையிட்டிருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டதும் உயிர் பிழைக்க ஓடுவான். ஆனால் அவனை துரத்தி பிடித்து பைத்துல் முகத்தஸுக்கு அருகில் பாபுல் லூத் என்னும் இடத்தில் கொல்லுவார்கள். பிறகு உலகம் முழுவதிலும் நீதியை நிலைநாட்டுவார்கள். ஆதலால் செல்வம் பெருகும், ஓனாயும் ஆடும் ஒரே துறையில் தண்ணீர் குடிக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷரியத்தின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வார்கள். திருமணம் செய்து குழந்தைகளையும் பெற்றெடுப்பார்கள். சுமார் 40 ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்து மரணிப்பார்கள். இஸ்லாமிய முறைப்படி குளிப்பாட்டி கஃனிடப்பட்டு மதினா முனவ்வராவில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்படுவார்கள். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். பூமியின் ஈர்ப்பு. அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் வெறும் 2 நாட்களில் பூமியை படைத்தான். பூமியிலிருந்து ஆகாயத்தின் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தினான். ஆனால் இந்த ஈர்ப்பின் போது ஈர்க்கப்படும் பொருள் பூமிக்குள்ளே சென்று விடாதபடியும் ஆகாயத்தில் பறந்து விடாதபடியும் நடுநிலையை உண்டாக்கினான். பூமிக்கு இப்படி ஒரு தன்மையை ஏற்படுத்தியது அல்லாஹ்வின் ஈடு இணையற்ற ஆற்றலுக்கு ஒரு சான்றாகும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. பெற்றோருக்கு நன்மை புரிதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உம்முடைய இறைவன் அவனை அன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கின்றான். குறிப்பு: பெற்றோரிடம் நளினமாக நடந்து கொள்வதும் அவர்களுக்கு நன்மை புரிவதும் ஃபர்லான விஷயமாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. நற்செயல்களை வலப்புறம் இருந்து ஆரம்பித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணி அணிவதையும் தலை வாருவதையும் மற்ற நல்ல எல்லா காரியங்கள் அனைத்தையும் வலப்புறம் இருந்து ஆரம்பிப்பார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. முஃமின்களுக்காக மன்னிப்பு கோருதல். எவர் முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாவ மன்னிப்பு வேண்டி துஆ செய்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் மற்றும் பெண்களின் சார்பாக ஒவ்வொரு நன்மையை எழுதுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. அடுத்தவர் நிலத்தை அபகரித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் முறைகேடாக அடுத்தவரின் சிறிதளவு நிலத்தை அபகரிப்பாரோ அவருக்கு 7 பூமிகளையும் வளையமாக மாட்டப்படும். மேலும் இவருடைய ஃபர்லான மற்றும் நஃபிலான வணக்கங்கள் ஏற்கப்படுவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகின் உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கும் உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வெயிலில் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு அங்கிருந்து சென்றுவிடும் ஒரு பயணியை போன்றுதான் எனக்கும் உலகுக்கும் உள்ள தொடர்பு என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அவருடைய தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. காஃபிர்கள் தண்டனையை உண்மைப்படுத்துபவர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், காஃபிர்கள் நரக நெருப்பின் முன் கொண்டு வரப்படும் நாளில் அவரிடம் இது உண்மை அல்லவா என்று கேட்கப்படும். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவன் மீது சத்தியமாக உண்மைதான் என்று கூறுவார்கள். நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்ததற்காக இவ்வேதனையை அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என சூரா அஹ்காஃபிலே அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். முலாம்பழத்தின் பலன்கள். உணவுக்கு முன் முலாம்பழம் சாப்பிடுவது வயிற்றை நன்கு சுத்தம் செய்திடும், மேலும் வியாதியை வேருடன் கலைந்துவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாக அல்லாஹுக்காகவே சாட்சி கூறுபவர்களாக இருங்கள். அச்சாட்சி உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கோ எதிராக இருப்பினும்
முற்றிலும் சரியே என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். வல்லல்லாஹ் எந்த நலவை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.